ஹாயூ மக்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் என் மக்களே, என்னதான் பேசுறதுனே தெரில. நானும் காலையிலேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு இன்ஸ்டாவை பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் ஒரு நாதியரை பற்றி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, நானும் கூட வந்து கிழிச்சா தானே நல்லாயிருக்கும். ஏன்னா என் தளபதி பற்றி பேசும்போது எனக்கு கோவம் வருமா வராதா சொல்லுங்கள். நானே நேற்று தளபதி ஃபீல் ஆகிட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த வீணா போன நாய், இந்த ஜூலி நாய்ங்க, இந்த பிக் பாஸ் ஜூலி நாய், அது வந்துட்டு தேவையில்லாமல் என் ஆளை பற்றியே பேசினா எனக்கு எவ்வளோ கோவம் வரும் நீங்களே சொல்லுங்கள். பயங்கர டென்ஷன் ஆகுது. இது என்ன, இது தேவையில்லாமல் நாய், நீயே ஏன்டி வாலண்டியாக நானும் ஒரு பைத்தியம் தான், நானும் பைத்தியம் தான் சொல்லிட்டு கீழ்ப்பக்கம் போக வந்து ரெடியாக நின்றுனுங்கிறேன். நானும் போவேன். இனி பைத்திக்கிற நாய், உனக்கு பேசுறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? எங்கள் ஆளு தான் கிடைச்சாரா? ஏன் தளபதி தான் கிடைச்சாரா உனக்கு? அவரே நேற்று மனம் உடஞ்சி போயிட்டாரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நாங்களாம் இருக்கிறோம். அவரே மனம் உடஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு நாங்களே ஃபீல் ஆகிட்டோம். இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் உடஞ்சி போகிறாரேன்னுட்டு அதை நினச்சி கொஞ்சம் கூட கவலைப்படாதம யூஸ்வல் நீங்கள் எதுவுமே இல்லை பேசுறதுல, அவர் தான் யூஸ்வல் எதுவுமே இல்லை பேசல. நீயா நாயை வர வாலண்டியா? புல்லுக்கட்டு வேணுமா உனக்கு? புல்லுக்கட்டு உனக்கு தரதான் ரெடியாக இருக்கிறாங்களா ஆள்? அங்கே தான் போயிட்டு இல்லை, அங்கே வாங்கி தின்னாண்டி நாயே. அதை விட்டுட்டு ஏன்டி தேவையில்லாமல் தளபதியில் வாலண்டியாக வந்து மாட்டுற? உன்னை கிழின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்களே, உனக்கு ஈனமான சூடு சொரணை எதனா ஒன்று இருக்கா? இன்னொரு வாட்டி சோஷியல் மீடியாவில் பற்றி வந்து எங்கள் தலையை பற்றி நீ பேசின, தலையே இல்லாமல் போயிடும் உனக்கு. மூடின்னு வேலைனாவோ அவ்வளோ வரைக்கும் பண்ணும், சரிதா? தேவையில்லாமல் அந்த பைத்தியக்காட்சி மாதிரி வந்து பேசாத.